தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதம் வசனம் 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. ஆம் ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, வியாதி நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக ஒருவேளை உடைய பிள்ளைகள் கண்ணீரின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரின் பாதைகளை ஆண்டவரே கம்பீரமாய் நீங்க மாற்றுகிறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு நீங்க பதிலை கொடுத்து ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் கண்ணீருக்கு அறுவடையை நீங்க கொடுக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, எப்பேற்பட்ட ஆண்டவரே காரியத்திலே அகப்பட்டவர்களா இருந்தாலும் ஆண்டவரே இந்த கால வேளையிலே ஆண்டவரே இனி உம்முடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்காதபடிக்கு ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நடத்தி செல்லுகிற தேவன் ஆண்டவரே, சீக்கிரமாய் ஆண்டவரே ஒரு மகிழ்ச்சியை கத்தர் கொடுக்க போறீங்க. உமக்கு நன்றி. அதை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாய் உடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே அது கிடைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதி படுக்கையை நீங்க மாற்றி போடுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் அப்பா. திருமண தடைகள் உடைக்கப்படட்டும் அப்பா. கற்பத்தின் கனிகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் சுவாமி. எந்த பாதையில உடைய பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கிறார்களோ அதுல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்றீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கம்பீரசத்தை குடும்பங்களுக்குள்ளே கத்தர் கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.